இங்க பாருங்க, கோவக்கீரை நம்ம வீட்டில் நல்லா சூப்பராக கலைஞ்சி வந்து நல்லா அரளிப்பூ செடி மேலே ஏறிடுச்சு. வேலியெல்லாம் சும்மா தான் கிடக்குது, ஆனால் அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கோவக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல அது ரொம்ப நல்ல வேலை செய்யுது. இந்த ரத்தத்தில் சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கீரையை சாப்பிட்டா உடனே குணமாகும். தொடர்ந்து வாரம் இந்த கீரைகளை சேர்த்திட்டு வந்தால் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான, நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து சத்துமே இந்த கோவக்கீரையில் இருக்குதுங்க. நீங்கள் இனிமேல் எங்கே கண்டாலும் இந்த கீரையை விடாதீங்க. கடைகளில் இந்த கீரை கிடைக்காது. நம்ம இன்னைக்கு கோவக்கீரை குழம்பு வைக்க போகிறோம், பருப்பு போட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு வேக வச்சுட்டு கோவக்கீரை போய் நம்ம வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வரலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு 100 கிராம் பருப்பு கழுவி பிடிச்சி அது வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றினா போதும். பருப்பு நல்லா குழஞ்சி மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம போய் கோவக்கீரை பொரிச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், கோவக்கீரை நம்ம வீட்டில் நல்லா சூப்பராக கலைஞ்சி வந்து நல்லா அரளிப்பூ செடி மேலே ஏறிடுச்சு. இந்த கேரி பேக்கில் வச்ச தலை தாங்க இது இப்படி வளர்ந்து வந்து இது ஃபுல்லாக பரவிடுச்சு. அதனால நம்ம இப்போ வந்து கோவக்கீரை குழம்பு வைக்கிறதுக்கு இதெல்லாம் பறித்து எடுத்துடலாம். இதில் வச்ச செடி இப்படி ஏற்றி இப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணணும். ஆனால் கொஞ்ச நாள் கவனிக்காத விட்டதெல்லாம் எல்லாம் இப்படி பரவிடுச்சுங்க. வாங்க, பருப்பு குழம்பு வைக்க தேவையான கீரையெல்லாம் பறிச்சாச்சு, குழம்பு வைக்க போகலாம். கோவக்கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய தலையாக இருக்குது. இதை கழுவி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு. அப்புறம் குழம்புக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி இதே கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தாளிச்சிடலாம். கோவக்கீரை குழம்புக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டோம். எண்ணெய், தாளிக்க பொருள், அதுக்கப்புறம் 2 மிளகா, 2 கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கீரையை பறித்து அரிஞ்சு வச்சாச்சு. மிளகா பொடி வீட்டில் அரைச்சது, உப்பு, இவ்வளோதாங்க தேவை. நம்ம வந்து இப்போ வந்து தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 மிளகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். 2 மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். மிளகா வறுபட்டுருச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்திடலாம். பாருங்க, தக்காளி வதங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்கீரையை இதில் சேர்த்திடலாம். தலையை முழுசாகவும் போடலாம். சின்ன தலையாக இருந்தால், இது கொஞ்சம் பெரிய பெரிய தலையாக இருக்கிறதுனால நான் பொடியாக கட் பண்ணிட்டேன். இதில் சேர்த்தி ஒரு வதக்கிடலாம். இங்கே பாருங்க, கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வேக வச்ச பருப்பை அதில் ஊற்றிடலாம். பாருங்க, பருப்பு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதை கடைஞ்சி விட்டு அதில் ஊற்றிட்டா அவ்வளோதான். கடைஞ்ச பருப்பை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி
நான் ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, கோவக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் புளி தேவைப்படுறவங்க ஊற்றிக்கலாம். நாங்கள் கீரை குழம்புக்கு மேக்ஸிமம் புளி ஊற்ற மாட்டோம். 2 தக்காளி மட்டும் போட்டிருப்போம். நீங்கள் புளி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். கோவக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம். கோவக்கீரை குழம்பு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோவக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஊற்றி பார்க்கலாம். சுடுமா கோவக்கீரை குழம்புங்க. நம்ம குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு கேட்போம். சூப்பரா இருக்குங்க கோவக்கீரை குழம்பு. பாப்பா, இது வேலியெல்லாம் சும்மா தான் கிடக்குது, ஆனால் அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கோவக்கீரையில அவ்வளோ சத்து இருக்குங்க. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல அது ரொம்ப நல்ல வேலை செய்யுது. இந்த ரத்தத்தில் சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கீரையை சாப்பிட்டா உடனே குணமாகும். தொடர்ந்து வாரம் இந்த கீரைகளை சேர்த்திட்டு வந்தால் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான, நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து சத்துமே இந்த கோவக்கீரையில் இருக்குதுங்க. நீங்கள் இனிமேல் எங்கே கண்டாலும் இந்த கீரையை விடாதீங்க. கடைகளில் இந்த கீரை கிடைக்காது. ஒரு கோவப்பழத்தை எடுத்து நம்ம ஒரு கேரி பேக்கில் விளைய போட்டோம்னா அது நமக்கு தேவையான கொடிகளில் நிறையா கொடுக்கும். நம்ம அதுலேருந்து கோவக்கீரை எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கோவக்கீரை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.